ஹலோ, மை செல்ஃப் நாராயணன். இதான் என் ஃபோனு. எங்கள் அப்பா லாக்டவுனில் ஆன்லைன் கிளாஸ் பார்க்க வாங்கி கொடுத்தாரு. ஆனால் அதை தவிர மீதி எல்லாத்தையும் பார்த்தேன். ஃபோன்லேயே ஊறி போனேன். அது காலேஜ் வரையும் கண்டினியூ ஆச்சு. டேய் நாராயணா, மணி என்ன ஆகுது? இன்னும் எப்படி தூங்குது பாரு. இவனை பார்த்தா காலேஜ் போகிற நமக்கே கடுப்பாகுது. என்ன ஜென்மம் தெரில, கற்றுறேன் எங்கேயாச்சும் எழுந்திருக்குதா பாரு. அணைச்சி எழுந்திரி. டேய் மனுஷன் நிம்மதி தூங்க விட்றா. விடிய மொபைல் வந்துட்டு காலைல 5:30 மணிக்கு தூங்குற மூதேவி நீ. தூங்க இல்லையா தூங்க. காலேஜை மட்டம் போட்டேன்னு சொல்கிறா. இவனை கேட்ட 4 வருஷம் காலேஜ் ஃபீஸுக்கு 4 மாடம் கொடுத்துருந்தா கூட பிரயோஜனமாக இருந்திருக்கும். எட்ரா கண்ணாடியா, எட்ரா சல்லத்தை, நான் காட்டுறேன் வாட்டத்தை. அப்டேட்டா? போன வாரம் தான் ஒரு அப்டேட்டை போட்டேன், அதுக்குள்ளே இன்னொரு அப்டேட்டா? ரிமைண்ட் மீ லேட்டர். வந்துட்டான்டா. டேய் என்ன உருப்படியாடா? என்ன ஏதாவது சொல்லலைன்னா உனக்கு தூக்கமே வராதில்ல? அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ சாத்திட்டு கிளம்பு. டேய் செருப்பு கூட ஏதாச்சும் காலில் குத்தாம இருக்குது சவுண்டா. டஸ்ட்பின் கூட குப்பை போகிறதுக்கு சவுண்டா. நீலாம் எதுக்காச்சும் யூஸ் ஆகுதா? செருப்பு கூட ஏதாச்சும் காலில் குத்தாம இருக்குது சவுண்டா. டஸ்ட்பின் கூட குப்பை போகிறதுக்கு சவுண்டா. நீலாம் எதுக்காச்சும் யூஸ் ஆகுதா? தூக்கி விட்றா நாராயணா. உங்களுக்கு பிடிக்கலாம் மேலே தள்ளுறங்க. சரி. ஆனால் யாரெல்லாம் உங்களை யூஸ் இல்லைன்னு சொன்னாங்களோ, யார் முன்னாடிலாம் நீங்கள் நல்லா வாழ்ந்து காட்டுறோன்னு நினைக்கிறீங்களோ அவங்க மட்டும் இந்த வீடியோவை பாருங்கள். நார்மலாக டிகிரி முடிச்சுட்டு போகிறவங்களுக்கு வெறும் 10,000 20,000 தான் சம்பளம் கிடைக்குது. ஆனால் நான் சொல்கிற கோர்ஸ் படிச்சிங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி உங்களுக்கு லேக்ஸில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் கமெண்ட்டில் இருக்க ரீசர்வாகவும் ஹெல்ப் பண்ணுங்கள். என்னடா சும்மா 10,000 20,000? லேக்ஸ்டா, லேக்ஸ். மச்சான் ஒரு ஜிபி போட்டு விடாண்டா. டெடி ப்ளீஸ்ரா. தேங்க்ஸ்ரா, உனக்கு 10 புள்ள பிறகுண்டா மச்சான். என்னது இது கலர் கலரா? ஸ்பெஷல் அப்டேட் காலையிலேருந்து வந்துட்டுருக்கு. உங்களை ஏன் தேர்வு செய்தோம்? 48 மணி நேரத்தில் 47 மணி நேரம் உங்களின் ஃபோனை பயன்படுத்திய காரணத்தினால் உங்களுக்காக இந்த அப்டேட். 47 மணி நேரமாக பார்க்குறோம். இன்னும் 5 நிமிடத்தில் இந்த அப்டேட் விடைபெறும். ஆகையால் விரைந்து செயல்படுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். உங்களின் அப்டேட் சிறப்பாக போதிக்கப்பட்டது. இப்போது மணி இரவு 12:39. இந்த நொடியில் இருந்து உங்களுக்கு 4 புதிய விதிமுறைகள். என்னடா ரூல்ஸ்லாம் போடுறீங்க? விதி 1. இப்போது மணி 12:39. இந்த நொடியில் இருந்து நீங்கள் எவ்வளவு நேரம் சார்ஜ் போட்டாலும் உங்கள் ஃபோன் 10% தாண்டாது. விதி 2. உங்களால் ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டுமே சார்ஜ் செய்ய முடியும். ஐயோ டேய். விதி 3. ஃபோனை சார்ஜ் செய்து கொண்டே பார்த்தால் தற்போது இருக்கும் சார்ஜில் இருந்து 5% குறைக்கப்படும். விதி 4. உங்கள் ஃபோனை தவிர வேறு ஒருவர் ஃபோனை உபயோகித்தால் அந்த நாள் முழுவதும் உங்கள் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிவிடும். ஏண்டா இத்தனை ரூல்ஸ் போட்டா இப்ப நான் போட பாப்பேன். ஏண்டா அடிச்ச? ஒழுங்கா ஃபோனை வச்சு பாரா. சத்தியமா சொல்றேன், உன் ஃபோன்ல சார்ஜே நிக்காது பாரு. Oh my god. உங்களுக்காக ஒரு ஹாப்பி நியூஸ். ஹாப்பி. நீங்கள் அப்டேட்டை செலுத்திய நேரம் இரவு 12:39. ஆகையால் நீங்கள் சார்ஜ் செய்தாலும் செய்யாவிட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக இரவு 12:39 ரீசெட் ஆகிவிடும். மகிழ்ந்து வாழ்வீர்.
இவனா மந்திரிச்சிட்டு கோழி மாதிரி இருக்கா. இன்னைக்கு காலை கன்ஃபார்ம் மட்டை போட்டான். ஹலோ. ஹலோ, நாராயணனுங்களா? ஆமாம், சொல்லுங்கள். யார்? நாங்கள் உயர்ந்திட அகாடமிலேருந்து பேசுகிறோம். உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் எங்களுக்கு வந்துருந்துச்சு. ஓ, அதுவா? அப்புறம் தம்பி, என்ன படிக்கிறீங்க? நானா மெக்கானிக்கலுங்க. நல்லது தம்பி. அப்புறம் என்ன ஸ்கில்ஸ்லாம் வளர்த்து வச்சுருக்கீங்க? நீங்கள் வேறு 4 அரியர் தான் வச்சுருக்கேன். ஐயோ, கவலைப்படாதீங்க தம்பி. கம்பெனிக்கு தேவை ஸ்கில்ஸ் தான். அதை சொல்லித்தரதான் நாங்கள் இருக்கோம். உனக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன்ப்பா. ராமுன்னு ஒருத்தவங்க இருக்கான், சோமுன்னு ஒருத்தவங்க இருக்கான். ராமு ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது அட்வான்ஸ் டெக்னாலஜியை பற்றி லேர்ன் பண்ணுவான். செகண்ட் இயரில் பெய்டு இன்டர்ன்ஷிப் போவான். தேர்ட் இயரில் கம்பெனிஸ் அவனை தேடி வரும். ஃபோர்த் இயரில் அவன் ட்ரீம் ஜாப் போயிடுவான். ஆனால் சோமு ஃபஸ்ட் இயரில் நிறைய டைம் இருக்குன்னு விட்டுருவான். செகண்ட் இயரில் தேர்ட் இயரில் பார்த்துக்கலான்னுவான். தேர்ட் இயரில் கட்டடிச்சுட்டு சுற்றுவான். ஃபோர்த் இயரில் அவன் தான் வேலையில் பட்டதரையாக வந்து நிற்பான். இப்போ சொல்லு தம்பி, நீ ராமு மாதிரி ஆவியா இல்லை சோமு மாதிரி ஆவியா? ராமு மாரிண்ணே, ராமு மாரி. அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம். அண்ணா, நான் படிக்கிறேன். ஒரு 500ரூவாக்குள்ளே தானே இருக்கும். தம்பி, உனக்கு நேரம் ரொம்ப நல்லா இருக்குப்பா. ஆஃபர் போயிட்டுருக்கப்பே நீ ரெஜிஸ்டர் பண்ணிட்ட. உன் ஃபீஸ் வெறியும் 2,99,999 ஒன்லி. எப்பா தப்பிச்சிட்டாண்டா. ஐயோ, இவங்கிட்ட பேசிக்கிட்டே 2% வந்துடுச்சே. ஏப்பா, சுவிட்ச் ஆஃப் ஆகிறதுக்குள்ளே போட்டோம். ஒரு நாளைக்கு ஒரு தடவை சார்ஜ் போட்டால் எப்பட்றா பத்தோம்? ஃபேனை போடுவோம். ஃபோன் ரீசெட்ஸ். வந்துருச்சு. வைஃபை, ப்ளூடூத்து, லொக்கேஷனு, பிரைட்னஸ் எல்லாத்தையும் குறடா. இப்போ எப்படி குறையுதுன்னு பார்க்குறேன். எங்கடா ஃபோனை காணோம்? ஐயோ, எங்கே வச்சேன்? முகேஷ் டேய், என்னடா எங்கே வச்சேன்? இங்கே தான் வச்சேன். எங்கே போச்சு தெரியலையே. ஐயோ, முகேஷ், என் ஃபோனை பார்த்தேன். நான் தான் வச்சிருக்கேன். பாத்ரூம்ல லைட் இல்லைல்ல. டேய், ஃபோனை போடுறா. என் ஃபோனை ஏன்டா எடுத்த? அதுக்கு என்ன, இப்ப என் போன்ல சார்ஜ் இல்ல, 60% தான் இருந்துச்சு. அதான் உன் போன் எடுத்தேன். என் ஃபோன்லாம் தொடர வேலை செய்யாத. என் ஃபோன்லேயே 10% தான் இருக்கு. டென்ஷன் ஏற்றிக்கிட்டு. ஃபோன் ரீசெட்ஸ். வாழ்த்துக்கள். இன்று எங்களின் அப்டேட்டுடன் நீங்கள் மகிழ்ச்சியாக பயணிக்கும் 3வது நாள். ரொம்ப சந்தோஷம்டா டேய். ஆகையால் இன்று உங்களுக்கு ஒரு போனஸ். என்ன ஆப் வைக்க போகுதுன்னு தெரியலையே. இன்று ஒரு நாள் மட்டும் உங்களால் 100% சார்ஜ் செய்ய முடியும். ஐ காட் இட். ஆனால் ஒரு கண்டிஷன். ஐயோ, 100% சார்ஜ் ஏறுவதற்கு 15 மணி நேரம் ஆகும். அது மட்டுமின்றி சார்ஜ் ஏறும்போது நடுவில் நிறுத்தினால் எப்போதும் போல் 10%-இல் நிறுத்தப்படும். அதானே, இவன் என்ன பண்ணாலும் ஏதாவது வில்லங்கமாக தான் இருக்கும். ஆனால் இந்த அப்டேட்டை பிசிறி இல்லாமல் முடிக்கணும். சரி, டைம் ஆகுது, போய் சார்ஜை போடுவோம். டேய் காசே, உனக்கு உயிர் இருக்குடா. போய் ஒரு குழியில் போடுவோம். சார்ஜர் இருக்கானா? நாராயண் சார்ஜர் இருக்கு, போற எடுத்து கூட. கண்ணை என்ன பின்னாடி வச்சிருக்க? ஃபோனில் சார்ஜர் இருக்குது இல்லை? நான் தான் எடுத்துக்க சொன்னேன். நீ எதுக்கு அவன்கிட்ட கத்துற? ஏய், ஃபோனில் சார்ஜ் தானே இருக்குது. இம்மான்னு சொல்கிற? எப்போ பார்த்தாலும் ஃபோனே இருக்கேன். என்ன ஆக போறானே தெரியலடா. சார்ஜர் எடுத்துக்கணும். சரி, நான் ஓகே, நான் தேங்க்ஸ். நான் போயிட்டு கொய்யால இன்னைக்கு நீயா நானான்னு பார்த்துறேன்டா. எவ்வளோ வேணா குறைஞ்சிக்கோடா. இல்லம்மா, இப்பதான் வேலை விட்டாங்க, வந்துட்டு இருக்கேன். ஹலோ, நேரம் பார்த்து பேட்டரி வேற கட் ஆயிடுச்சு. ஷார்ட்கட்ல போலான்னு ஏதோ சந்து வழியா வந்துட்டேன். எப்படி மெயின் ரோட்டுக்கு போறேன்னு தெரியலையே. பாஸ், மெயின் ரோடு எப்படி போகணும்? மெயின் ரோடா? லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரைட் விடு ப்ரோ. லெஃப்ட் போயிட்டு ஸ்ட்ரைட்டா? தேங்க்ஸ் பாஸ்.
ஏன்டா நல்ல தம்பி நாராயணா, இவ்வளோ நேரம் பார்த்து 3% இருக்கேடா. உன்னால எவ்வளோ முடியுமா பாடுறா. ரூல்ஸா போடுறான் ரூல்ஸு. ப்ரோ 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 ஒன்றும் இல்லை ப்ரோ ப்ரோ ஐயோ உயிர் காற்றில் போக அதன் அர்த்தம் நானா, மனம் கேள்வி கேட்க அதன் விடையும் நானா. உயிர் காற்றில் போக அதன் அர்த்தம் நானா, மனம் கேள்வி கேட்க அதன் விடையும் நானா. ஐயோ யார் மேலே அண்ணா 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 சீக்கிரம் வாங்கண்ணா அண்ணா சீக்கிரம் வாங்கண்ணா அண்ணா அண்ணா ஃபோனில் சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆயிடுச்சுண்ணா, கொஞ்சம் சீக்கிரம் ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணுங்க சீக்கிரம்ண்ணா. என்னப்பா தம்பி? ஹலோ, எமர்ஜென்சி. பார்வல் ஸ்கூல் போகிற வழியில் ஒரு ரிட்டர்ன் விக்டிம் தலையில் பலமாக அடிபட்டிருக்கு. சீக்கிரம் ஒரு ஆம்புலன்ஸ் அனுப்பி வைங்க. நான் லைனில் வெயிட் பண்ணுறேன். சீக்கிரம் வர சொல்லுங்க. அண்ணா உடம்பு அசையலண்ணா. ஐயோ குளிச்சிருக்கா பார்ப்போம். ஹலோ, லைனில் இருக்கீங்களா? விக்டிம்க்கு பல்ஸ் ஸ்டாப் ஆயிடுச்சு. முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்கள். ஏன்பா ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் வச்சுருந்தா காப்பாற்றிருக்கலாம்ப்பா. இந்த பாதைக்கு முடிவில்லையே, முடிந்த வாழ்க்கைக்கு பயனில்லையே. விடைத்த மனமே மனமே, விடைத்த உயிரே உயிரே. ஹண்ட்ரட் 100% சார்ஜ் போட்டுட்டு பிரயோஜனம் இல்லாமல் வேஸ்ட்டாக ஃபோன் யூஸ் பண்ணேன். என்னால் யூஸ்ஃபுல்லாக ஒரு நிமிஷம் கூட பண்ண முடியல. நான் ஆம்புலன்ஸ்க்கு சீக்கிரம் கால் பண்ணியிருந்தா அவர் பழிச்சிருந்துருப்பாரோ என்னவோ. யார் நாராயணன்னு தெரியல, அவர் ஃபோனும் சுவிட்ச் ஆஃப் ஆயிருந்துச்சு. என்னமாரி எத்தனையோ நாராயணன் இருப்பீங்க. அவங்க எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லிக்கிறது என்னென்னா, உங்கள் ஃபோன் ரொம்ப பவர்ஃபுல். அதில் என்டர்டெயின்மெண்ட்டை தாண்டி யூஸ்ஃபுல்லாக கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. கற்றுக்கங்க. கடைசியாக இதை சொல்கிறதுக்கு எனக்கு தகுதி இருக்கான்னு கூட தெரில. ஃபோன் யூஸ் பண்ண வேணான்னு சொல்லலை, அதை யூஸ் பண்ண வேண்டிய நேரத்தில் யூஸ் பண்ணுங்கள். ஹலோ. டேய் நாராயணா, பாத்ரூமுக்கு லைட் வாங்கணும், காசு அனுப்புடா. சரி சரி. ஆமாம், எங்கே இருக்க? வீட்டுக்கு சீக்கிரம் வா. வந்துட்டேன் மச்சான். இப்போ கொஞ்சம் காசு இல்லை, நான் வேணா அப்புறம். கண்ணு என்னடா பின்னாடியே வச்சிருக்க? கண்ணை என்ன பின்னாடியே வச்சிருக்க? ப்ரோ ஃபோன் பார்க்கறது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. போடா பூமரு. சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். யாரா அவன்? சரியான ஆளாக இருப்பான் போல. ஸ்பெஷல் அப்டேட்டா?